கொஞ்சம் உயர்த்தணும். Bismillah চলে ডালি খাবো ভাই தெரியுமா வாயு அடிக்கிட்டா இருக்கு மண்ணானே என்ன இதெல்லாம் கொண்டு வைங்க. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வெறும் சமையல் மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்த அந்த அழகான காலத்தோட அடையாளம். அதாவது குஞ்சு முட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது கூட்டான் சோறுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம இன்றைக்கு காலையில் காலை சாப்பாடை பார்ப்போம். இன்றைக்கு பயர் தான் காலை சாப்பாடு. அடுத்தது மகளுக்கு பயரில் தோசை சுட்டு கொடுத்த. அவங்க பயரை சும்மா தேங்காய் சீனியோட சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது இன்றைக்கி மதிய சாப்பாடு நேரத்தோடய ஆரம்பிப்போன்ற ஐடியா. அதனால் மீனெல்லாம் வாங்கி இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி செஞ்சுட்டு தான் இருந்தோம். எங்கிட்ட இன்றைக்கு ஒரு வீடியோ ஏலியாக எடுக்கணும், உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அனுபவத்தை காட்டணுன்ற வகையில் ஒரு வீடியோன்னு நான் போட்டிருச்சேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் இன்றைக்கி வாங்கின மீன்லாம் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி கழுவிட்டு, மீன் கறிக்கு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வெந்தயம், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள், கல் உப்பு, அடுத்தது மீன் கறிக்கு போடுற கொச்சிக்கத்தூள், பால் எல்லாம் ஊற்றிட்டு கொறுக்காப்புளி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கினா மீன் கறி இன்றைக்கி ரெடி. மீன் கறியெல்லாம் நம்ம உடனே சமைச்சு அண்டே சாப்பிட்றத விட அதுக்கடுத்த நாள் சாப்பிட்ற மீன் கறி ரொம்பவுமே ருசியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஏர்லியாகவே சமைச்சிட்டோம் மீன் கறியை. யாரெல்லாம் நேற்று வச்ச மீன் கறி சாப்பிட்ருச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பொரியலுக்குன்னு வாங்கின மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டுத்தூள், உப்பு, அடுத்தது தேசிப்பொடி எல்லாம் ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு. இது மீன் பொரியலுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கோவா சுண்டுறதுக்கு தான் இருந்துச்சு. கோவா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டிட்டு கொச்சிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி தேங்காய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதை ஒரு பக்கம் சுண்டி எடுத்தாச்சு. நல்லா ஊற வச்ச மீனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. மத்தியான சமையல் வேலை ரெண்டையோட முடிஞ்சிட்டு குயிக்காகவே.
நான் காலையில் ஒழும்பி எல்லா வேலையும் குயிக்க முடிச்சதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான். அந்த காலத்தில் கவலைகள்லாம் இல்லை, ஆனால் சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றாவே வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு ருசித்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் மண் வாசனையோட விறகு அடுப்பில் சமைக்கும்போது வர அந்த மனம் இப்போ இருக்கிற எந்த நவீன சமையல்லையுமே கிடைச்சிறதில்ல. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இப்படி விளையாடின மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் எந்த ஒரு விளையாட்டுமே தெரியா. அதனால் நம்ம வித்தியாசமாக இன்றைக்கு ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி குஞ்சு முட்டி சோறு ஆக்குறதுக்கு தான் மகளை வச்சு ஒரு ஏற்பாடு ஒன்று செய்கிறதுக்காக தான் எல்லாமே ஏலியாக செஞ்சு முடித்த வேலையெல்லாம். இன்றைக்கு மகளுக்கு சமைக்கிறதுக்கு சிக்கன் தான் எடுத்தேனாங்க. அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட கையாலே எல்லாமே. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம பழைய ஞாபகத்துக்கு அப்படியே மீண்டு போயிட்டே இருக்கோம். குஞ்சு முட்டி சோறு ஆக்கக்குள்ளே அதில் இருக்கிற அன்பு, எல்லாருக்கும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு பேசி கதைச்சிட்டு வச்சுரு அந்த நிமிஷத்தை ரொம்பவுமே பொக்கிஷமாக எல்லோரும் பாதுகாப்போம். இப்படி ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் விளையாடின விளையாட்டுக்களை மீண்டுமே நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நினைவுகள் இதெல்லாம் உங்களுக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். யார் இப்படியெல்லாம் சின்ன வயசில் விளையாடுனு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த காலத்தில் குஞ்சு முட்டி சோறு ஆக்கும்போது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல், அதாவது செயற்கையான மசாலாக்கள் இல்லாமல் நம்ம சமைக்கிறது தான் மிகவும் ருசியை தரும். இந்த காலத்தில் அப்படியான உணவுகளை காண்றதே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அந்த குஞ்சு முட்டி சோத்தை சுட சுட தயாராகினதுக்கு பிறகு வாழலையில் பரிமாறும்போது வர திருப்தியே வேறு லெவலில் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு நான் அதைத்தான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேனா, அவங்களும் சந்தோஷமாக இதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குஞ்சு முட்டி சோறு ஆக்கின சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நான் சமைச்ச சாப்பாட்டை நான் பரிமாறிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நம்புகிறேன். உங்களோட வீட்டிலே நீங்கள் எப்படி குஞ்சு முட்டி சோறு, அதாவது கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட நினைவுகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.